தாமதங்களையும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற முந்தைய கோரிக்கையோடு 20ஆம் தேதி துவங்கி நாடாளுமன்றத்திற்கு முன்னால் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு, குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் தொடர்ச்சியாக இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கும் இந்த முற்றுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகை முற்றுகை என்கிற அழைப்புகளை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக, மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக அறிவிப்பதற்கு இங்கு பல்வேறு பெண்கள் அமைப்புகள் திரண்டிருக்கிறோம். இந்த இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஆழப்படுத்துகிற விஷயமாக பார்க்கிறோம். இதுவரை இருக்கக்கூடிய ஆணாதிக்க அதிகார படிநிலையை சவாலுக்கு அழைக்கிற, கேள்விக்கு உள்ளாக்குகிற ஒரு கோரிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்ற ஜனநாயகம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பெயர்ல, டிலிமிட்டேஷன் பெயர்ல, டெமோகிராபிக் கமிஷன் பெயர்ல பல்வேறு நடவடிக்கைகளால் மோடி அரசாங்கம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால பெண்களுக்கான ஒதுக்கீடு என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயம் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் 1975 சட்ட ரீதியாக பெண்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தேவகவுடா அரசாங்கத்தின் போதுதான் இடதுசாரிகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக 96 முதற்கொண்டாக ஒரு சட்ட மசோதா என்பது முன்வைக்கப்பட்டது. அப்ப பிஜேபி தான் கழகம் பண்ணி அதை ஒன்றும் இல்லாததாக ஆக்க முயற்சித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான கீதா முகர்ஜியினுடைய தலைமையில ஒரு செலக்ட் கமிட்டிக்கு இது விடப்பட்டது. கீதா முகர்ஜி கமிட்டி அதுல பல்வேறு முறையான அம்சங்களை உள்ளடக்கி மிகச்சிறந்த பரிந்துரையை வெளியிட்டது. ஆனா அதுக்கு பிறகு தேவகவுடா அரசாங்கம் வீழ்ந்தது. அப்படியே எல்லாம் லாப்ஸா போயிடுச்சு. 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது பிஜேபி தேர்தல் வாக்குறுதியில இடஒதுக்கீடு என்பது வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது. ஆனா 2016 இருந்து 23 வரை மோடி அரசாங்கம் இதற்கான எந்த முயற்சியை எடுக்கல. இன்னும் சொல்ல போனா 2019 தேர்தல்ல கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் நினைத்திருந்தால் எப்போதும் கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. அதனால 2024 தேர்தல் பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக அவசர கதியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல கூட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இதை இணைத்து, தொகுதி மறுவரையோடு அறையோடு இதை இணைத்து 2 கண்டிஷனோட இதை கொண்டு வந்தார்கள். இது நல்லது என்பதற்காக ஆதரித்தோம். இந்த நிபந்தனைகள் கூடாதுங்கிறத அன்னைக்கே இடதுசாரி கட்சிகளும் இதர அரசியல் கட்சிகளும் சொன்னோம். இப்ப வரைக்கும் நிபந்தனையை கைவிட அவர்கள் தயாராக பிஜேபி அரசாங்கம் RSS வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய அரசாங்கம். அனுவாதம் என்கிற பெண்களை இழிவாக பார்க்கிற, தனிமக்கள் பழங்குடி மக்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அரசாங்கம். அதனால இவர்கள் இதை அர்த்தமுள்ள முறையில் கொண்டு வருவார்கள், தானாக கொண்டு வருவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அதனால மீண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை, இடஒதுக்கீட்டை உடனடியாக கொண்டு வா, நிபந்தனைகளை ரத்து செய். எங்களுடைய இடம் அடுப்பங்கரை இல்ல. RSS தலைவர் மோகன் பகவத் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். அதுல பெண்கள் வீட்டுல வேலை பார்க்கணும், ஆண்கள் வெளியில போய் வருமானம் ஈட்டணும். இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். எனவே இந்த போராட்டம் என்பது உடனடியான இடஒதுக்கீட்டுக்காக மட்டுமல்ல, இந்த சித்தாந்தத்திற்கு எதிரான, மனுவாத சித்தாந்தத்திற்கு எதிரான போராட்டம். நாடாளுமன்ற ஜனநாயகம் நீர்த்து போக வைப்பதற்கான அந்த முயற்சிகளை எதிர்த்த போராட்டம். எனவே அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கே சென்னையிலே அனைத்து பெண்கள் அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெண்கள் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வீரம் செறிந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கிற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் வெளிக்காட்டிக் கொண்டு ஆளுநர் மாளிகை முற்றுகையை நோக்கி நாங்கள் முன்னேறுகிறோம்.